இன்றைக்கு 2026 தேர்தலிலே எதிர்நோக்கி தீர்ப்பு வழங்குவதற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். மக்களை காக்க, தமிழகத்தை மீட்க இன்றைக்கு சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சி நிறைவடைவதற்கு இன்னும் 4 மாதங்களிலே உள்ள நிலையிலே இறுதி கட்டத்தில் உள்ள ஆட்சியின் மீது நாள்தோறும் கூறப்படும் பல கோடி ரூபாய் முறைகேடு புகார்கள், இந்தியாவிலே முறைகேடு புகார்கள் புரையோடி போயிருக்கும் மாநில பட்டியலில் தமிழ்நாடு முதலிடம் பிடித்துவிடும் என்ற அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அக்டோபர் மாத இறுதியிலே சென்னை பள்ளிக்கரணையிலே உள்ள சதுப்பு நிலத்திலே சட்டத்தை மீறி 100 கோடி ரூபாய்க்கு மேல் லஞ்சம் பெற்றுக்கொண்டு தனியார் கட்டுமான நிறுவனம் ஒன்றிற்கு 14.7 ஏக்கர் நிலத்தை திமுக அரசு தாரை வார்த்துள்ளது. இந்த நிலையிலே அமைச்சர்கள் KN நேரு தலைமையில் உள்ள நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில 2538 பேர் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ள விவகாரத்தில் பல 100 கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக ஆதாரங்களுடன் அமலாக்கத்துறை காவல்துறை தலைமை இயக்குநருக்கு கடிதம் அனுப்பியுள்ளது. கடந்த 4.5 ஆண்டுகளிலே கனிம வள கொள்ளை போனது, மின்சார கொள்முதலிலே முறைகேடு, கட்டுமான அனுமதியிலே முறைகேடு, புதிய பேருந்து கொள்முதலிலே முறைகேடு, மதுபான முறைகேடு என்று எங்கும் எதிலும் முறைகேடுகள் நிரம்பி இந்த ஸ்டாலின் ஆட்சியில இன்றைக்கு திராவிட மாடல் அரசு மக்களின் தூக்கத்தை தொலைத்த அரசு. இதோடு தஞ்சை டெல்டா மற்ற இடங்களிலே தமிழக அரசு கொள்முதல் செய்வதில் பெரும் குளறுபடி ஏற்பட்டதால் அறுவடை செய்யப்பட்டு கொள்முதல் செய்யப்படாத நெல் மழையால் நினைந்து பயிராக முளைத்த காட்சிகள் விவசாயிகளை வேதனை செய்திருக்கிறது. மதுரையிலே கூட நெல் கொள்முதல் நிலையங்கள் மூடப்பட்டு விவசாயிகள் இன்றைக்கு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் ஏன் இன்றைக்கு நான் சுட்டிக்காட்டுகிறேன் என்று சொன்னால், இதையெல்லாம் தூக்கத்தை தொலைத்திருக்கிறார்கள் இந்த தமிழ்நாட்டு மக்கள்.